ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் சந்தோஷ்குமார், ஃபிட்னஸ் ட்ரைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைரலினா, ஓகேவா? பிகாஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்பைரலினாங்கிற சூப்பர் ஃபுட் பற்றி சொல்லுங்க அப்படின்னு. ஸ்பைரலினா சூப்பர் ஃபுட்டா என்னங்கிறதெல்லாம் நம்ம போக பார்த்துடலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸ்பைரலினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ அண்ட் கிரீன் ஆல்கே, ஓகேவா? அதாவது நீல மற்றும் பச்சை வண்ண பாசியை தான் அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருளை தான் நம்ம ஸ்பைரலினான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸ்பைரலினா எங்கெல்லாம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உப்பு தண்ணிலையும் அது இருக்கும். சில பேர் கேட்பாங்க ஸ்பைரலினா உப்பு தண்ணியில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸ்பைரலினா உப்பு தண்ணிலையும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் அதுலேயும் இருக்கும், ஓகேவா? பட் ஆனால் இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம இண்டஸ்ட்ரிலாம் ரொம்ப கமர்ஷியல் ஆனதுனால, சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரிலாம் பூம் ஆனதுனால ஸ்பைரலினா நம்ம ஃபார்மில் வச்சும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸ்பைரலினா எந்த கண்ட்ரியில் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மெக்சிகோ, இன்னொன்று ஆஃப்ரிக்கா. இந்த 2 கண்ட்ரியில் ஸ்பைரலினா அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கே தெரியும், சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரி அதிகமானதுனால எல்லா இதுலேயுமே அது இருக்குது. ஸ்பைரலினால மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ஹையஸ்ட் ப்ரோட்டீன், ஓகேவா? ஏன் நம்ம ஹையஸ்ட் ப்ரோட்டீன்னா இந்த ஸ்பைரலினால 60% ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கும், ஓகே? ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைரலினாவோட மேக்ஸிமம் டோஸ், அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஸ்பைரலினா நம்மளால எவ்வளோ தான் எடுக்க முடியும்னா வெறும் 8 கிராம் தான் எடுக்க முடியும். நான் சொல்கிறது ஹையஸ்ட் அமௌண்ட். அப்போ நம்ம நார்மல் டோஸ்னா நம்ம ஒரு 5 கிராம் எடுத்துப்போம், ஓகே? அப்போ 5 கிராமில் 60% ப்ரோட்டீன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா 3 to 3.5 கிராம் தான் ப்ரோட்டீன் வரும். ஸோ நீங்கள் ப்ரோட்டீனுக்காக தான் ஸ்பைரலினா கன்சியூம் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. வேஸ்ட் ஆஃப் மணி தான், ஓகே? ஏன்னா வெறும் 3 to 3 கிராம் ப்ரோட்டீன் வச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? அதுக்கடுத்து இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அது நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி உங்களோட உடம்பு அண்ட் செல்ஸை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுனால சில பேருக்கு இது என்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்துச்சுங்கிற பட்சத்தில் இது உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை இன்னும் பூஸ்ட் பண்ணி அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸை இன்னும் அக்ரிவேட் பண்ணி விட்ரும், ஓகே? இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு ப்ளீடிங் டிஸார்டர், அதாவது நமக்கு சின்னதாக ஒரு அடிபட்டுச்சுன்னா உங்களோட பிளட் கிளாட் ஆகுது, நிறைய பிளட் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிடும், ஓகேவா? ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்பைரலினா அட்வைசபிள் கிடையாது. ஆனால் இதை ஸ்டடி வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பைரலினா கன்சியூம் பண்ணால் பிளட் கிளாட்டேஜ் ஸ்லோவாகுது. ஆனால் அவங்க ஆல்ரெடி பிளட் தின்னர் டேப்லெட்டும் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது, ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா PKU, ஃபினால் கீட்டோனுரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான ஜெனட்டிக் டிஸார்டர், ஓகேவா? இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பைரலினாவை கன்சியூம் பண்ணக்கூடாது. இது அந்த டிஸார்டரை இன்னும் அக்ரிவேட் பண்ணி ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டுரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கண்டிஷன் பேஸ்டு சைட் எஃபெக்ட், ஓகேவா? இது இல்லாமல் நார்மல் பீப்புளுக்கு இந்த ஸ்பைரலினால என்னென்ன சைட் எஃபெக்ட் வருங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 பாக்டீரியா, ஓகேவா? ஏன்னா சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சரியாக பியூரிஃபை பண்ணாமல் இதை அப்படியே கொடுக்கறதுனால இதில் உள்ள பாக்டீரியாவாக இருக்கட்டும், இதில் உள்ள ஹெவி மெட்டல்ஸ் அதுவாக இருக்கட்டும், அப்படி அண்ட் மைக்ரோசிஸ்டின்னு சொல்லுவாங்க, ஓகே? இது நேச்சுரலாகவே அந்த ஆல்கே ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது கிரியேட் பண்ணும், ஓகேவா? ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம லிவரோட டாக்ஸிசிட்டி லெவல் ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா ஸ்பைரலினா நீங்கள் டெய்லி தான் சாப்பிடணும், ஏன்னா ரெகுலர் கன்சப்ஷன்லாம் தான் அது இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக லாங் டேர்ம் நம்ம எடுக்கிறதுனால உங்களோட லிவர் டாக்ஸிசிட்டி அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகே? ஸோ நீங்கள் ஸ்பைரலினா கன்சியூம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் குவாலிட்டி பிராண்ட் எதுவோ பார்த்து அதுலேருந்து வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. அதர்வைஸ் ஸ்பைரலினா நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இப்போ நான் சொன்னது தான். தயவு செஞ்சு ப்ரோட்டீனுக்காக மட்டும் ஸ்பைரலினா கன்சியூம் பண்ணிடாதீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஓகேவா? இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதை பற்றி டவுட் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ பண்ணுறேன், ஓகே? திஸ் இஸ் சந்தோஷ்குமார். பை.